ஹலோ, இன்றைக்கி வந்து அப்பா பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. இதனோட ரேட் வந்து 400 ரூபா. கிலோ 30 ரூபான்னு சொல்லி 14 கிலோ வந்துச்சு. 400 சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 4 நாளுக்கு முன்னாடி சொலையாக வாங்கிட்டு வந்திருந்தாரு. அது கிலோ 200 வந்துச்சு. உங்கள் ஏரியா சைடெல்லாம் பலாப்பழ சொலை எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இதை அழிக்கும் போது கிட்டத்தட்ட 10 கிலோ வருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்து விட்டாங்க. எங்களுக்கு என்னமோ ஒரு 8 9 கிலோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் அரைப்பழம் தான் அழித்தோம். அரைப்பழத்துலேயே வந்துட்டு ஒரு 4 4.5 கிலோ வந்திருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா செம்ம மழை. அந்த டைமு மழை பெஞ்சு ஓஞ்சிருந்தது. கரெக்டாக உள்ளே போகவும் சாப்பிடவும் உள்ளே போகவும் சாப்பிடவும் இதே வேலையாக இருந்தோம். தம்பி அந்த டைம் தூங்கிட்டு இருந்தான். நல்ல வசதியாக போச்சு அப்படின்னு சொல்லி பலாப்பழத்தை அழித்து சாப்பிட்டோம். அவன் இன்னுமே அழகாக தூங்கிட்டு தான் இருந்தான். அதுக்கப்புறம் இந்த பலாப்பழம் பார்த்தீங்க அப்படின்னா தொலை போட்டு வாங்கிட்டு வருவாங்க. அதாவது தொலை போட்டு அதனோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பா டேஸ்ட் பார்த்து தான் வாங்கிட்டு வந்தார். அதனோட கொட்டை இருக்குது பாருங்கள், எல்லாமே விரிசலோடு இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2-3 நாள் போயிருந்தது அப்படின்னா முளப்பு வந்திருக்கும். இந்த பழம் அந்த அளவுக்கு கனிஞ்சிருக்கு. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. அதை சுற்றி நார் மாதிரி ஒட்டிகிட்ருக்கும் பாருங்கள், அது கூட அவ்வளோ சக்கத்தையே இனிச்சுது. உங்கள் சைடெல்லாம் எவ்வளோக்கு பலாப்பழம் வாங்குறீங்க? இது வேறு பலாப்பழ சீசனாக போச்சு. என்னென்ன ரேட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க. பாய்.